நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை அருகே தேயிலை தோட்ட பகுதியில் நடமாடும் புலியை பிடிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஷ். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் பணியாற்றிய தொழிலாளி ஒருவர் புலியால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அந்த புலியை பிடிக்கும் பணி தொடர்ந்து 5வது நாளாக இன்றும் நடந்து வருகிறது. நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஏல தோட்டத்தில் தான் அந்த தொழிலாளி புலியால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் வனத்துறையினர் இந்த ஏல தோட்டத்தில் பொருத்திய கேமராவில் தொடர்ச்சியாக அந்த புலி இந்த பகுதிக்கு வந்து சென்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த தோட்டத்தில் உள்ள மரங்களில் பரன்கள் அமைத்து அந்த புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது மேலே அமைக்கப்பட்டு வரும் அந்த பரனில் மாலையிலிருந்து வன கால்நடை மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தும் துப்பாக்கிகள் மூலம் அங்கு தங்கியிருந்து புலி ஒருவேளை இங்கு தண்ணீர் அருந்த வரும் பட்சத்தில் அதற்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல இரவு நேரங்களில் புலியின் நடமாட்டத்தை காட்டக்கூடிய தெர்மல் இமேஜ் கேப்சரிங் கேமரா என்று அழைக்கப்படக்கூடிய நவீன கேமராவை கொண்டு புலியினுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.